வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் விஸ்வவசு வருஷத்துடைய வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எந்நேரமும் ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு துருதுருனும், இவங்களுக்கு வயசு என்னதான் ஏறுச்சு, வயசு ஏறுது அப்படின்றதுக்காக இவங்க அந்த வயதுக்கேற்ற ஒரு சோர்வு இவங்களுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. எவ்வளோ வயசு ஏறினாலும் சரி, அந்த வயசு முதிர்ச்சியை இவங்க சோர்வில் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய வயது முதிர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றதுக்காக இவங்களுடைய தன்னம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இவங்களை விட்டு போகுமா அப்படின்றது முடியவே முடியாதுங்க. அதை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எந்நேரமும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்களோட அட்வைஸை கேட்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பொதுவங்களுடைய ஒரு பேட் டைம் பாருங்கள். இவங்க யாருடைய அட்வைஸும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காகவே கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களையே செலக்ட் பண்ணி கடவுள் இவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக அமைச்சு வைக்கிறார். என்னதான் இவங்க ஊருக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான திகிலான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வைகாசி மாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றதுக்காக இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதியும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சோர்வையும் ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கிறக்கூடிய ஒரு விதத்துலையும் இருக்கலான்னு சொல்லலாம். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சில விரயங்களுக்கு அப்புறம்தான் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு முயற்சிகளுக்கும் மத்தியில் ஒரு சின்ன சின்ன தடங்களை சந்திப்பீங்க. ஸோ அந்த தடங்களை சரி கட்டுவதற்கு சில விரயங்களையும் செலவுகளையும் செய்து பிறகு தான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி உங்கள் முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அப்போ அந்த முயற்சி அப்படின்றது வெற்றி அடையணும் அப்படின்னு வரப்போ நீங்கள் சில விரயங்களுக்கு மத்தியில் தான் உங்கள் முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய உழைப்பை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் தனஸ்தானத்தில் ஒரு நீச நிலையில் இருக்கார். அப்போது உங்கள் உழைப்புக்கு ஒரு வருமானம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஒரு மனக்குறையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அதாவது தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது எவ்வளோதான் வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானங்களை தாண்டி ஒரு விரயமும் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு 10 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் ஒரு 20 ரூபா செலவு உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களை நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். உழைப்பு அப்படின்றது நீங்கள் ஒரு சின்சியரோட உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு வர்றப்போ உங்கள்கிட்ட ஒரு சில பேரம் பேசுதல் அப்படின்றது நடைபெறும். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நீங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்கோபங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு வரப்போ வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள தொழில் அப்படின்னு வரப்போ உங்கள்கிட்ட பேரம் பேசுறது அப்படின்றது இயல்பாக நடக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்க செய்யக்கூடிய தொழிலில் பேரம் பேசுகிறது அப்படின்றது இயல்பாக நடக்கும். ஆனால் இவங்க அந்த இயல்பை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முகத்தில் வெளிக்காட்டிடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு அப்படின்றது இவங்கள்ட்ட பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு வரப்போ அதை அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றது வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கலைத்துறை சார்ந்த தொழில்களில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன்
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்கையில் இந்த வைகாசி மாதம் பயணிக்கிறாரு. ஸோ அதனால் கலைத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடங்கள், ஒரு கவலை அப்படின்றது இருக்கும். அதுதான் இந்த மாதத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தாராளமாக வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதற்கான முயற்சிகள் அப்படின்றது இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி அடையும். அதாவது நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விரயங்கள் ஏற்படும். ஸோ அந்த விரயத்துக்கு சாதகமான சூழ்நிலையில் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் அதுக்கு சாதகமாக இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்த 10ஆம் பாவத்தில் இருந்து சுக்கிரன் பார்வை செய்கிறாரு. ஸோ அதனால் நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனங்கள் அமைவதற்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள், அதாவது நீங்கள் ஒரு புதுமண தம்பதிகளாக இருந்து குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் குறைவான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் 15 தேதிக்கு மேலே, அதாவது ஜூன் மாதத்தில் இருந்து குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வைகாசி மாதத்துடைய முதல் பாதி நாட்கள் இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் குழந்தை வாய்ப்புக்கு குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சுக்கிரன் பயிற்சி ஜூன் மாதத்துக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசிக்கு வராரு. ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பார். குருவும் ஒரு சேர 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மாணவர்கள் கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கார். அதாவது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மதிப்பெண்கள் கல்வியில் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ஒரு நல்லபடியாக கவனித்து படிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி உங்களுடைய தனஸ்தானத்தில் ஒரு நீச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைனா ஒரு சுவாச உறுப்புகள் சார்ந்த, நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள் இது மாதிரி ஏற்படலாம். அப்படி அது ஒரு பெரிய பாதிப்புகளாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்திருக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோங்க. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முன்கோபம், பிடிவாதத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. ஏதாச்சும் ஒரு விபத்து இன்சிடென்ட்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரியவங்க உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கு நான் சொல்ல, புனர்பூசத்தை சேர்ந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு யாரும் இதை நான் குறிப்பிடலை. ஸோ புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. வண்டி வாகனங்களில் கவனம் எடுத்துங்க. பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதாவது ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஒரு பேச்சில் ஒரு நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஒரு கவனம் தேவை. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த, பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ உள்ள ஒரு எலும்புகள் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஸோ ஏதோ ஒன்று நிச்சயமாக இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத பற்றி
கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.